எப்படி நார்மல் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டோட புது வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் புது வெர்ஷனோடது என்னென்ன இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இன்ஷாட்டில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறத பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபில்டர் போயிட்டு அதில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. லூனாரில் பண்ணிவிட்டு நான் இது ரேஷியோ 4:5 கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் போயிட்டு பிளாங்க் வச்சுட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பேக்ரவுண்ட் பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். ஸோ அதை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் ஜூம் இன் பண்ணணும். ஸோ 2 விரல் வச்சு ஜூம் இன் பண்ணணும். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் கரெக்டாக அந்த ஃபேஸ் நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ உங்களுக்கு இமேஜ் அதுக்கப்புறம் பேக் வந்ததுக்கப்புறம் இமேஜ் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், பெருசு பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இனி நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ போயிட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வீடியோலேருந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டியூரேஷன் போயிட்டு நான் 30 செகண்ட்ஸ் பென்சில் ஐக்கான் வச்சு 30 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டும் எஃபெக்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வரல எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இனி நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கூகுள் காப்பி பண்ணி வச்சிட்டேன். அது எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதோட ஃபாண்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க அனிமேஷன் கீழே சிங்கிள் லெட்டரில் கீழே லாஸ்ட்லேருந்து தேர்ட் ஒன். ஸோ அது வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். இப்போ லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அனிமேஷன்லாம் அப்படியே வந்துடும். அதனால நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இது எப்பவும் போல் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நடக்கிறதா. நான் டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்மைலி ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஸ்மைலி ஆட் பண்ணதுக்கப்புறம் அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அனிமேஷன் லூப்னு ஒன்று இருக்கும். ஸோ இது நான் மேலே கொண்டு போய் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் லூப்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் பல்பாட் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் டைமும் ஸ்ட்ரென்த்தும் உங்களோட அந்த ஃப்ளிக்கர் எவ்வளோ டைம் ஆகணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டு இதில் பாருங்கள் பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பிரைட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரென்த்து குறைச்சிக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் எந்த லெவலில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இன்டர்வல் கேப் தான் நான் அதே மாதிரியே வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்பலாம் கேப் தேவையில்லை. இன்க்ரீஸ் பண்ண நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த பளிச்சுன்னு வருதுல, அது ரெண்டுக்கும் கேப் எவ்வளோ வருது தான் இன்டர்வலு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான்
அந்த இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மேலே ஃப்ளிக்கர் ஆகுதுல்ல, ஸோ அது ரொம்ப டைம் இழுக்குதுங்காட்டி அதை மட்டும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கல